Hello guys. Hello guys. Hello guys. Hello guys. Hello guys, welcome back to our channel. இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா கேரளால ஒரு ஃபெஸ்டிவல் தான் வந்திருக்கோம். கொடுங்கல்லூர் ஒரு ஊர்ல ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கு. மீனபரணின்னு ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது. அதுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம நேத்திக்கு ஊர்ல இருந்து 10:52 கிளம்பணும். இப்போ வந்து கொடுங்கல்லூர் அங்க வந்துட்டோம். அதுக்கு எப்படி வந்தோம்னா இளஞ்சில் காடுன்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குது. அங்கே வந்துட்டு அங்கேருந்து ஒரு பஸ் எடுத்தீங்கன்னா இளஞ்சில் காடு பஸ் ஸ்டாண்ட் வந்துடலாம். அங்கேருந்து நம்ம வந்து கொடுங்கல்லூருக்கு ஒரு பஸ் இருக்குது. அதை எடுத்துகிட்டா நம்ம நேராக கோயிலுக்கே வந்துடலாம். செம கூட்டம். மீனபரணின்னு அந்த ஃபெஸ்டிவலுக்கு தான் வந்துருக்கோம். 2 நாள் நடக்கும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் கிச்சியோட லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து ஒரு ரூமு எதுவுமே இல்லை, பெரிய நல்ல கூட்டமாக இருந்துச்சு. அப்புறம் நைஸாக ஒரு ரூமில் போய் கேட்டோம். அவங்க வந்து ஃப்ரெஷ் ஆகிறதுக்கு விட்டாங்க. அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே கோயில் நோக்கி தான் போகிறோம். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். எல்லாம் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரூமில் போய் குளிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டு வந்தோம். இங்கே இந்த பக்கம் குளம் இருக்குது. குளத்தில் கூட குளிக்கலாம். ஆனால் ரொம்ப ஒஸ்ட்டாக ஆக்கி வச்சுருக்காங்க. ஸோ இந்த பக்கம் அப்படியே பாத்ரூம் இருக்குது. சில நேரம் யூஸ் பண்ண முடியாங்க, அதுக்கு க்யூ அதிகமாக இருக்குது. ஸோ முடிஞ்சால் ஒரு ரூம் புக் பண்ணிக்கோங்க, பெஸ்ட்டு. ஃப்ரீயாக வந்து புக் பண்ணி ஃப்ரெஷ் ஆகிட்டு போய்க்கலாம். ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இங்கே குளம் இருக்குது, எல்லோரும் இங்கே தான் குளிக்காங்க. ஸோ இங்கே வேணால் குளிங்க, ஆனால் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம அப்படியே கோயில்கிட்ட வந்துட்டோம். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ், நம்ம இப்போ வந்திருக்க ஃபெஸ்டிவல் தான் கொடுங்கல்லூரில் பரணி ஃபெஸ்டிவல், மீனபரணி ஃபெஸ்டிவல். அதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த ஃபெஸ்டிவல் ஏன் நடக்குன்னா காளியோட பர்த் டேட்டை தான் அதை வந்து கொடுங்கல்லூர் மீனபரணின்னு செலிப்ரேட் பண்ணாங்க. இது வந்து எப்போ நடக்கும்னா மார்ச் மாதம் நடக்கும். தமிழ் மாதத்தில் பார்த்தீங்கன்னா மாசி மாதம் நடக்கும். இதை வந்து மலையாளத்தில் வந்து மீனம்னு சொல்கிறாங்க. அதை வந்து மீனபரணின்னு கொண்டாடுறாங்க. இது வந்து பழைய காலத்துலேருந்தே கொண்டாடிட்டு இருக்காங்க. அவங்க பாடுற பாட்டு, அவங்க பண்ணுற விதம் எல்லாமே முன்னாடியிலேருந்தே தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். வைப் பண்ணிட்டு போகலாம். அது ஒரு வேறு மாதிரி வைப்ரேஷனாக இருக்கும். இங்கே வந்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு நேர்ச்சையாக வந்து கத்தி வச்சுருக்காங்க. கத்தி வச்சு இந்த இடத்துல இப்படி வெட்டி ரத்தத்தை காணிக்க மாதிரி அந்த அம்மனுக்கு, பகவதி அம்மனுக்கு பண்ணிட்டு போகிறாங்க. இதுதான் இங்கே நடக்கு. ஸோ வந்தீங்கன்னா வேறு லெவலில் பண்ணலாம். அதிலோட கிளிப்ஸ்லாம் போடுறேன் பாருங்கள். வந்தீங்கன்னா கடைசி 2 நாள் சூப்பராக இருக்கும். மீனபரணியும் அதில் ஒரு நாள் முன்னாடியும் சூப்பராக இருக்கும். வந்தீங்கன்னா பார்க்கலாம். அதோட கிளிப்ஸ்லாம் போடுறேன். ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே தான் நின்னோம். லாஸ்ட் நாள் வந்து 4 மணியோடி முடிஞ்சிடும். அதுக்கு முந்தின நாள் விடிய நடக்கும். நம்ம தசரா எப்படியோ அதே மாதிரி தான் இங்கே விடிய ஆள் வந்துகிட்டே இருக்கும். நமக்கு அங்கே ஒரு 10 நாள் நடக்கும், 4 நாள் ஆள் வந்துகிட்டே இருக்கும். இங்கே வந்து கடைசி 2 நாள் ஆள் வந்துக்கிட்டே இருக்கும். செம்மையாக இருந்து கைஸ். ஆனால் இந்த மாதிரி ஒரு இடம் எங்கேயுமே பார்க்க முடியாது. மறக்காமல் கிளிப்ஸ்லாம் பாருங்கள். ஸோ செம்மையாக என்ஜாய் பண்ணோம். ஆனால் செம்ம கூட்டம். வரவங்க நல்ல ஒரு மாஸ்க் வச்சுக்கோங்க. மாஸ்க் வச்சுருந்தீங்கன்னா நமக்கு வந்து சேஃபாக இருக்கும். நிறைய பேர் வந்து போவாங்க, டஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பேக் கொண்டு வரீங்கன்னா கம்மியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரூம் ஒன்று எடுத்துக்கோங்க. ரூம் கிடைக்க கஷ்டம். இல்லைன்னா நம்ம கோயிலில் அங்கங்கே படுத்திருக்க மாதிரி இருக்கும். அன்னதானம் போட்டாங்க வேறு லெவலில் இருந்து. ஸோ நல்ல ஒரு பாரம்பரியத்தை நல்லா கடைபிடிச்சி பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் கோழி கொண்டு வருவாங்க. கோழியும் இங்கே ஒரு மெயின் இது. அதை வந்து அவங்க வந்து கடித்து ரத்தத்தை குடிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் நடந்துச்சு. அதை நம்ம பார்க்கல, ஆனால் வீடியோலாம் பார்த்துருக்கோம். ஆனால் அதுவும் அருமையாக இருந்துச்சு. ஸோ இது ஒரு பழைய இதாக பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ வந்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமான வழிபாடு வந்து சாமிக்கு பண்ணுவாங்க. இங்கே வந்து என்னென்னா கொடு வாளால் ரத்தம் நெத்திலேருந்து சொட்ட அவங்க வந்து அப்படியே அந்த வைப்லேயே ஆடிட்டே இருப்பாங்க. நமக்கு கொஞ்சம் ரத்தம் வந்தால் கூட நமக்கு வந்து மயக்கம் போட்டு விழுந்துரும், அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். இங்கே வந்து அவங்க வந்து என்ன தான் நெத்தியில் வந்து ரத்தம் வந்தாலும் அவங்க வந்து அந்த மாதிரி ஆடிட்டுருப்பாங்க. இந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு செம்மையாக ஒரு ஃபீலாக தான் இருந்துச்சு. ஸோ வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபெஸ்டிவலை தான் நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுல்லாக பாருங்கள்.
கைஸ், கொடுநல்லூரில் அந்த ஃபங்க்ஷன் வேறு லெவலில் இருக்குது. சத்தியமாக இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் நான் பார்த்ததே கிடையாது. எல்லோரும் ஒரு அருவாள் வச்சுருக்காங்க, அதை தலையில் வெட்டுறாங்க. நடுவில் இந்த இடத்துல வெட்டி காணிக்க மாதிரி கொடுக்காங்க. எல்லாம் ஒரு நேர்ச்சை தான், நேர்ந்திருந்து வராங்க. சில பேர் கோழி எடுத்துகிட்டு வராங்க. கோழி எடுத்துகிட்டு வந்து கழுத்தில் அதை வெட்டி கடிச்சு துப்பி அது மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. வாங்க எல்லாம் பொறுமையாக பார்க்கலாம். நம்ம அப்படியே ஃபெஸ்டிவல் தான் அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க அப்படியே போயிட்டு பார்ப்போம்.
அன்னதானம் போட்டுட்டு இருந்தாங்க. அப்படி இப்படி வந்து சாப்பிட வந்துட்டோம். சோறு, சாம்பார், ஒரு கூட்டுக்கறி, நார்த்தங்க பச்சடி மாதிரி இருக்குது. அப்படியே சாப்பிட்டுட்டு பார்ப்போம். அப்படியே நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அப்படியே ஒரு 12:30 போல் 12:30க்கு சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு வெளியில் வந்துட்டு அப்படியே ஒரு கடை இருந்து அங்கேயே அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே அடுத்த நாள் அப்படியே எர்ணாகுளத்துக்கு பஸ் ஏறி அப்படியே வந்துட்டோம். அடுத்து சோட்டானிக்கரை வந்திருக்கோம். அங்கே தான் கோயிலில் நேற்றுக்கு பார்த்துட்டு பூஜையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்கோம். இங்கே தான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்படியே எடிட் பண்ணிட்டு அப்படியே அப்படியே போய் அப்லோட் பண்ண வேண்டியதான். ஸோ ஃபெஸ்டிவல் எப்படி இருந்துன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து எங்கே போகிறோன்னு, அடுத்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபெஸ்டிவல் போகிறோம். அதுவும் பயங்கரமாக இருக்கும். அது என்னென்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து எங்கெங்கே போகலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். யார் யாரெல்லாம் வரீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு சூப்பராக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு விலாகில் சந்திப்போம். மறக்காமல் கிச்சு டைரிஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் விலாகில் சந்திப்போம். பை கைஸ்.